தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panel. விஜயுடைய ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம். முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே கடகராசியில இருக்கும். அது இல்லாம கன்னியா லக்னத்துல இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கிற முடிவை தான் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்ங்கிறது இவருக்கு இருக்கும். இவருக்கு அரசியல் யோகம் எப்படி இருக்கு ஐயா? தற்சமய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது அரசியல்ல கடுமையான காலகட்டங்களை அவர் கடந்து வரணும். மன உளைச்சல் அதிகமா கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா இந்த மே மாசம் வரைக்குமே அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த விதங்கள்லாம் இவருக்கு கஷ்டங்களை கொடுக்கணுமோ அத்தனையுமே இப்ப நடக்கும். ஏன்னா ராகு இருக்காரு. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுய புத்தி கெட்டு போறனாலதான் இவர் போகக்கூடிய இடங்கள்ல துர்மரணங்கள், தேவையில்லாத அவப்பெயர்களை எல்லாம் அந்த கிரகங்கள் உருவாக்குச்சு. கும்ப லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல யாரு? செவ்வாய் விருச்சிகத்துல இருக்காரு. கண்டிப்பான முறையில பாத்தீங்கன்னா இவர் சிஎம். எல்லாத்திலுமே அவர் என்ன வரணும்? அவர் பேருடைய முதல் எழுத்து வரணும்னு நினைக்கிறேன். விசிலுக்கு முதல் எழுத்து வி. வேளச்சேரி, விருகம்பாக்கம் இது மாதிரியான விங்கக்கூடிய பேர்ல தான் அவர் வேணாலும் நிற்பார். 2026 என்னதான் சார் எதிர்பார்க்கலாம்? பெரிய ஒரு அரசியல் அமைப்புங்கிறது உருவாகும். ஆனா விஜய் அவர்கள் இப்ப வரைக்குமே மக்களை சந்திக்க மாட்டாரு, அவருடைய நிர்வாகிகளை மட்டும்தான் சந்திக்கிறாரு, ஏன் மக்கள் கிட்ட பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல இருந்துகிட்டு இருக்கு சார். அவருடைய இயற்கை சுபாவம் அது. ஸோ அந்த இயற்கை சுபாவம் தான் இந்த இடத்துலயும் வெளிப்படுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மேபி சொல்லி பேசினாலுமே அதுலேருந்து 10 கருத்துக்கள் 10 தவறுகளை எடுத்து அதுவே அவருக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வராரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தவத்திரு அருள்மிகு அடிகளார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஞானகுரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். ஆதிகுரு அனாதிநாத சித்தர் திருவடிகள் சரணம். ஆதன் டிவி மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். விஜய்னு இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே அவரை பத்தி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. கடந்த ஒரு 30 வருடங்களா வெறும் இயக்கமா இருந்தது, நற்பணி மன்றமா இருந்தது. 2024 இருந்து தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியா உருவெடுத்திருந்தது. அவருடைய ஜாதகத்துல இந்த கட்டம் இல்ல இந்த கிரகம் மாற்றத்தினாலதான் அவருக்கும் அரசியல் மேல இந்த மோகம், இந்த ஆசை வந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம் ஐயா? பொதுவா விஜயுடைய ஜாதகம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம். 22/6/1974 அவர் பிறந்திருக்காரு. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே கடகராசியில இருக்கும். அது இல்லாம கன்னியா லக்னத்துல இருக்கும். ஸோ இவருடைய பர்த்லேயே இவருக்கு சூரிய தசை நடக்கும் போது இவர் அரசியலுக்கு வரணுங்கிறது இவருடைய ஜாதகத்திலேயே இருக்குங்கிறதுனால தான் அவர் முதல்ல ஜாதகத்துக்கு வந்தார். அப்ப 74 அப்படிங்கும்போது 50 முடிஞ்சு 51 வயசு இப்ப இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கடகராசிக்கு அதிபதி சந்திரன் போது கன்னியா லக்னத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது புதன். அப்ப பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது சனி திசையில பிறந்திருப்பாரு. அப்ப சனி தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 17 வருஷம் இருக்கும். ஆனா இவர் பிறக்கும் போதே 2 வயசு 10 மாசம் 2 நாள் தான் இவருக்கு சனி தசை இருந்தது. அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் தசை அப்படிங்கும்போது 19 வயசோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம், கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்குமே கேது தசை முடிஞ்சு 36 46 வயசு வரைக்குமே சுக்கிர தசை. அப்ப அந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை தான் இவருக்கு அந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் அரசியல் சார்ந்த ஒரு நுழைவையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சூரிய தசை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறனால தான் அவர் அரசியலுக்குள்ள வந்தார். பொதுவா இவருடைய 41வது வயதிலேயே இவர் அரசியலுக்குண்டான பாதைகளை தெளிவுபடுத்தக்கூடிய கிரகமான செவ்வாய் அவருக்கு கொடுத்துட்டார். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இவருடைய லக்னாதிபதி கன்னிங்கிறனால இவருக்கு இயற்கையாகவே, ஏன்னா புதன் அதிபதி, அப்ப இயற்கையாகவே அந்த சாதுரியத்தனம், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க செய்யணும் எங்க செய்யக்கூடாதுங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும். இப்ப பொதுவா மற்றவர்கள் பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட கருத்து கேட்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கிற முடிவை தான் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு
குணாதிசயம்ங்கிறது இவருக்கு இருக்கும். அப்போ இவருடைய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது 11ல் சூரியனோட கேது, அப்போ சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம். அப்போ அதில் வந்து யாரு, சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்லேயே ஆட்சியாக இருக்காரு. அடுத்தபடியா ராசிக்கு 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் தான் அரசியல் அரசு சார்ந்த துறைகளுக்குரிய கிரகங்கள் யாருன்னா சூரியன். அப்ப கடகத்துல செவ்வாய் என்ன செய்யறாரு, நீச்சமாகிறாரு. அப்ப இவருக்கு கிட்டத்தட்ட 40 வயதுக்கு மேல 43 வயதிலேயே இவர் அரசியலுக்கு வரணுங்கிறதை இவர் தொடங்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். இவருக்கு அரசியல் யோகம் எப்படி இருக்கு ஐயா? கண்டிப்பா அரசியல் யோகம்ங்கிறது இருக்கு. ஆனால் தற்சமய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது அரசியல்ல கடுமையான காலகட்டங்களை அவர் கடந்து வரணும். எளிமையான ஒரு அரசியலோ எளிமையா அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகளோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம், திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஆனாலுமே வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சனி வந்து அவருடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் தான் இருக்காரு. 8ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்காரு, சூரியன்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு. பொதுவாக 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா 8ல் சந்திரனை பார்க்குறாரு. அப்போ சந்திரன் யாருன்னா மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மன ரீதியான மன உளைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா இந்த மே மாதம் வரைக்குமே அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த விதங்கள்லாம் அவர் மன அமைதியை கெடுக்கணும், எந்தெந்த விதங்கள்லாம் இவருக்கு கஷ்டங்களை கொடுக்கணுமோ அத்தனையுமே இப்போ நடக்கும். ஏன்னா ராகு இருக்காரு. ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. அதாவது அரசியல் அமைப்பு இருக்கு, அரசியல் செய்யணுங்கக்கூடிய ஆர்வம் இருக்கு, அரசியல்ல ஜெயிச்சிருவோங்கக்கூடிய நம்பிக்கை இருந்தாலுமே அந்த நம்பிக்கை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இருப்பவர்களாலோ சுற்றி இருப்பவர்களாலோ தவறான ஒரு விஷயத்தை கொடுத்து இவரையுமே அந்த தவறான ஒரு மனோநிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகநிலைகள் இருக்கிறனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் அரசியல்ல மிகைமையா வரக்கூடிய நேரம்ங்கிறது இப்ப இல்லை. போற இடத்துல எல்லாமே வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு இப்ப வரைக்குமே லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறதா பார்க்க முடியுது. அந்த விஷயங்களுமே பாசிபிலிட்டியா மாறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, கண்டிப்பா இருக்கு. நான் என்ன சொன்னேன், இது இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் இவருக்கு மிகப்பெரிய அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுக்கும். அடுத்தபடியா வரக்கூடிய எலெக்ஷன்ல தான் இவருக்கு வெற்றிங்கிறது உறுதிப்படும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம், இப்ப லக்னாதிபதிக்கு 7ல் சனி இருக்காரு. வாக்கியப்படி அப்படிங்கும்போது இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் உங்களுக்கு குருவும் அதிசாரத்தில் இருந்து ஜென்ம குருவாக வந்தவர் மறுபடியும் போகிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் கூட நடந்தது எப்போனா, கரெக்டாக உங்களுக்கு கரூர் சம்பவம் நடந்தது. பார்த்தீங்கன்னா எதனால் அப்படிங்கும்போது குரு ஜென்ம குருவாக வந்தார். குரு வரும்போது பார்க்குற பார்வை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எதிரிகள் அடுத்தவங்க செஞ்சாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. இவருடைய சுய புத்தி அது மட்டும் இல்லாமல், அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுய புத்தி கெட்டு போகிறனால தான் இவர் போகக்கூடிய இடங்கள்ல துர்மரணங்கள், தேவையில்லாத அவப்பெயர்களை எல்லாம் அந்த கிரகங்கள் உருவாக்குச்சு. அப்ப சரியான ஆலோசனை செய்யவும் சரியான ஆலோசனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கிட்ட சரிவர இல்லாதது தான் அது எல்லாத்துக்குமே காரணம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் கரெக்டான ஆலோசனைப்படி நடந்தாருன்னா கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல நல்லா இருக்கு. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான சிஎம் கனவுங்கிறது கனவாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பா சிஎம்ங்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய எலெக்ஷன்ல இல்ல. நீங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த கிரகம் மாற்றத்தினாலதான் இப்போ சமீபத்துல சேலத்திலயும் ஒரு விஷயம் நடந்திருந்தது. கண்டிப்பா கிட்டத்தட்ட மே மாசம் 12ஆம் தேதி வரைக்குமே அவருக்கு டைம் அப்படிங்கிறது நல்லா இல்ல. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வரும், எலெக்ஷன் வந்துடும். ஸோ எலெக்ஷன் வருது அப்படிங்கும்போது அந்த கிரகங்கள் சாதகமா இல்லை. அப்ப அதை சாதகமா மாற்றக்கூடிய வழிகள் என்ன செய்யணுங்கிறதை அவர் செய்யணும். 2வது அப்படிங்கும்போது என்னதான் வந்து அவர் மேடைக்கீழ பேசினாலும் நிறைய தொண்டர்கள் வந்தாலும் அது ஓட்டா வரணும். 2வது ஒரு விஷயம், சிஎம்ங்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பான முறையில் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல இவருக்கு சிஎம் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். தாவேகா அப்படிங்கும் போது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மைக்கு கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், அது மாதிரி நிறைய சின்னங்களை அவங்களோட சைட்ல இருந்தும் எதிர்பார்த்தாங்க. விசில் சின்னம் சமீபத்துல கிடைச்சிருந்தது. அந்த விசில் சின்னத்துக்கும் நிறைய விதமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே 2 பெரிய சினிமா கட்சியில இருந்தவங்களுக்கு அந்த விசில் சின்னம் கிடைச்சிருந்தது, அவங்களால பெருசா ஷைன் பண்ண முடியல. அதே மாதிரி விஜய் அவர்களுமே வந்து ஷைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி நாங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். ஜாதகம் ரீதியா அவருக்கு அந்த விசில் அப்படிங்கிற அந்த சின்னம் எவ்வளவு பாசிபிலிட்டிஸை கொடுக்கும் சார்? பொதுவா ஜாதகத்துல ராசியை விட லக்னம் தான் மெயினா பார்க்கணும். அப்ப லக்னத்துக்கு 5, 7, 9க்குரிய கிரகங்கள் பாதகமா இருக்கா சாதகமா இருக்கா, அது தசா புத்தியோட இவருக்கு எப்படி தொடர்புல இருக்கு,
அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அம்சத்தை பார்க்கணும். பொதுவா எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கறாங்களே தவிர அம்சத்தை யாருமே பார்க்கறதில்ல. ஜாதக கட்டம்ங்கிறது வேற, அம்சம் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இவர் கடகராசிக்காரரு நல்லா இருக்கும், நல்லா இல்லை, கன்னி ராசிக்காரர்னு பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்சத்தை யாருமே பார்க்கறது இல்லை. அப்போ அம்சப்படி பார்த்தீங்கன்னா அவர் கும்ப லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் யாரு, செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்காரு. கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா இவர் சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். இவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சின்னமும் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஃபேவரபிளான சின்னம் கிடையாது. அது யார் அவருக்கு ஐடியா கொடுத்து எடுத்தாங்கங்கிறது தெரியல. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஜாதக நம்பிக்கை இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், உலகத்தில் இறைவன் இயற்கை இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அது பேசுகிறவங்க 1000 பேசலாம். அது போல சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அந்த எண்களுக்குங்கிறது மதிப்பு இருக்கு. ஸோ அந்த எண்களுடைய அடிப்படையில் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் ஜாதகம். ஏன்னா எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நீங்கள் வரும்போது கூட ஒரு நண்பரோட நான் பேசிக்கிட்டு வந்தேன். அவர் சொன்னார், இல்லைங்க நான் திடீர்னு ஒரு ஹோட்டலில் மேனேஜராக வேலை செஞ்சேன், எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் லாஸ்ட் இயர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த ஒருத்தர் என்கிட்ட பேசி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நான் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம 60-40% போட்டுக்குவோம், ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலான்னாரு. அன்னைக்கு வெறும் 50,000 ரூபா சம்பாரிச்சவர் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார். காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். ஸோ அப்பேற்பட்ட கிரகங்கள் அப்படிங்கும்போது நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ கடகராசியில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், பணப்பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு 100 பேரில் 60 பேர் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அதுவும் யாருன்னா தலைவர்களில் சொல்கிறேன். நீங்கள் அவங்கவுங்க தலைவருடைய சுயஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை. அப்போ ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குரியவர் செவ்வாய். அப்போ செவ்வாயும் சனியும் போர் கிரகம். அப்போ என்னன்னா வாழ்க்கையில் போரை உண்டாக்குவாங்க. எந்த நேரம் என்ன நடக்கும், யாரால என்ன பிரச்சனை வருங்கிறது தெரியாது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்கங்கிறது தெரியல. ஆனால் அவ எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகள் எப்படி ஒரு நல்ல ஒரு தலைச்சிறந்த தலைவர்கள் அப்படிங்கும்போது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. மக்களுடைய மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சுதான் நடந்துக்கணும். பட் அதுக்குண்டான எந்த ஒரு விஷயமும் தெரியல. அவருக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் வராங்க. அந்த ரசிகர்கள் எலெக்ஷன்ல ஓட்டு போடணும். அந்த ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடுறனாலையும் ஜெயிச்சிட முடியாது. இன்னைக்கு அடித்தளத்திலேருந்து மேல்தளத்திலேருந்து நிறைய மக்கள்கள் இருக்காங்க. மக்களுடைய மனநிலை, அவர்களுடைய பல்ஸு, அவங்களுக்கு என்ன தேவை இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். மேடைக்கு மேடை பேசுகிறேன்னா நீங்கள் எத்தனையோ தலைவர்களில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எல்லா கூட்டத்திலையும் தான் மக்கள் வராங்க. அப்போ கூட்டம் கூட்டி எல்லா மக்களும் வரனால அவங்க சிஎம் ஆயிட முடியுமா சொல்லுங்க? அது வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த விசிலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கூட ஒரு படம் கூட எடுத்து நடுவில் நின்று போச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான்னு பேர். நான் பார்த்துருந்தேன் அந்த ட்ரெய்லரில். எல்லாத்துலேயுமே அவர் என்ன வரணும், அவர் பேருடைய முதல் எழுத்து வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ வி அப்படிங்கும்போது விசிலுக்கு முதல் எழுத்து வி. ஸோ அது அவருடைய லெட்டர்ஸ் வர்றது எங்கெங்கெல்லாம் அந்த வி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒவ்வொன்றையுமே தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர அவர்களுடைய கிரகநிலைப்படி எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுங்கிறது சரியான புரிதல் இல்லாமல் செய்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த வி அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ்ல விஜய் அவர்கள் தேர்தலில் நிக்க போறாரு. வேளச்சேரி அந்த மாதிரி நிறைய பேர், கண்டிப்பா வேளச்சேரி, விருகம்பாக்கம் இது மாதிரியான விங்கக்கூடிய பேர்ல தான் அவர் வேணாலும் நிற்பார். இன்னும் சொல்ல போனோம்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அவருடைய மனநிலை, இந்த முறை நம்ம எலெக்ஷன்ல நிற்க வேணாம், மறுமுறை எலெக்ஷன்ல நிற்கலாங்கக்கூடிய ஒரு மனோநிலைகளை கூட உருவாக்கக்கூடிய சூழல்களை இந்த கிரகங்கள் உருவாக்கும். 2026 என்னதான் சார் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா 2026 இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்புங்கிறது உருவாகும். ஆனா இவர் இப்ப இந்த 26 அடுத்த 5 வருடங்கள் அவருடைய அணுகுமுறைகளை சார்ந்துதான் அதுவும் இருக்கு. நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய கிரகங்கள் மாறிடுச்சு, அதனாலதான் அவருடைய குடும்பத்திலேயுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, அவங்களோட ஃபேமிலி ஒன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு பின்னாடி உண்மையாவே இந்த ஜாதகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா, அது என்ன விஷயங்கள் சார்? அப்படி கிடையாது. ஆக்சுவலி இவர் நடிகரா இருக்கும்போது அவரை சிங்கிளா நீங்க பாத்தீங்க, நடிகரா மட்டும். ஆனா அரசியலுக்குன்னு வரும்போது பல தரப்பினராக அவரை பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு. அப்போ
ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இப்ப நடிகரா இருக்கும்போது அவர் ஃபேமிலியை பத்தி கவனிச்சாங்களா? பெருசா யாரும் கவனிக்கல. ஆனா அரசியலுக்கு வந்தப்ப, அதாவது எதெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்ப இவருக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு 7ஆம் வீட்டுல சனியோட வீடு. பொதுவா களத்திரஸ்தானம் 7ல சனி இருந்தாலே குடும்ப வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இருக்காது. அரசியல்னு இல்லை, அரசியலுக்கு முன்னாடியில இருந்தே குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு சூப்பரா இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயங்கும் போது கன்னியா லக்னங்கிறனால லக்னத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா 7ல சனி இருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம், குடும்ப ரீதியான ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சனி பகவானால ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார். இது இப்ப அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. அரசியலுக்கு வந்தனால எல்லாமே ஃபோக்கஸ்டா தெரியுது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ சனி உச்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜனநாயகன் படமுமே சமீபத்துல ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஒரு சில பிரச்சனைகளால தான் ரிலீஸ் ஆகல. அப்போ நான் பார்த்திருந்த விஷயம், சனி உச்சத்துல இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரும் அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, பொதுவா சனியை போல் கொடுப்பார் இல்லை, கெடுப்பார் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இவருக்கு 8ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. அதே போல ராசிக்கு 6ல குரு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ குரு ராகு 2 பேருமே பார்க்குறாங்க, 6ஐயும் 8ஐயும். அப்போ மனோகாரகங்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ இவர் ஸ்டெப் எடுக்கிறாரோ, இவரை ஹைப் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செய்யும், அது டவுன் பண்ண பார்க்கும். நீங்கள் கேட்டிங்களா விபத்து நடந்த விஷயங்கள் கூட, அது கூட இயற்கையாக நடக்கலை. இவருடைய கிரகநிலை இவருடைய பெயருக்கு களங்கம் எப்படி விளைவிக்கணும்னு நினைக்குதோ அதை சார்ந்த அந்த கிரகங்கள் என்ன செய்யும், இவரை களங்கப்படுத்துறதுக்காகவும் பெயரை டேமேஜ் பண்றதுக்காகவும் நடக்கும். அது மாதிரியான கிரக அம்சங்கள் இப்ப இவருக்கு இருக்கிறனால தான் இது எல்லாமே நடக்குது. ஆனா படம் கண்டிப்பா வெளியாகும். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இப்ப வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். விஜய் அவர்களை மறுபடியும் ரசிகரா பாக்குறதுக்கு, திரையரங்குகள்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? மறுபடியும் நடிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா அவர் மறுபடியும் நடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவார். 2028ல விஜய் நடிப்பார். அப்படின்னா கண்டிப்பா 27 எண்டிங் 28ல கண்டிப்பா நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சினி ஃபீல்டுக்குள்ள மறுபடியும் வருவாரு. எந்த வச்சு இந்த கிரகத்தினால இந்த மாற்றம் ஏற்படும்னு சொல்வீங்க இல்லையா? அது இல்ல, பொதுவா இவருடைய ஜாதகமே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாவது நடிக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது வரும். இவர் சிஎம் ஆகிற வரைக்குமே ஏதாவது ஒரு ரோல்ல இவர் நடிக்கக்கூடிய சூழல். ஏன்னா இப்ப சூரிய தசை முடிஞ்சு அடுத்து சந்திர தசை 10 வருஷம் நடக்கும். ஸோ சந்திர தசை 10 வருஷம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ராசிக்குரியவர், லக்னத்துக்கு 11க்குரியவர். அப்ப லக்னத்துக்கு 11 லாபஸ்தானங்கும் போது கலை சார்ந்த துறைகள்ல அவருக்கு வர வேண்டிய வரவுகள் கடைசி வரைக்கும் வரும். அதனாலதான் சொன்னேன், கடைசி வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நடிச்சுக்கிட்டு இருப்பார். அதாவது அவருடைய தொழில்ஸ்தானம்ங்கிறது மாறும்போது முழுமையா அரசியல்வாதியா ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், ஒரு சிஎம்ங்கக்கூடிய ஒரு சீட்டு உட்கார்ந்து அவருடைய தொழில்ஸ்தானம் மாறுற வரைக்கும் அவர் கலைத்துறைக்குள்ள மீண்டும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல வெற்றி பெறணும் அப்படின்னாலே கூட்டணி ரொம்ப முக்கியம். ஜாதகத்துல இந்த இடம் வெற்றியா இருக்கணும், இல்ல இந்த இடம், இந்த கிரகம் முக்கியம் கூட்டணிக்கு அப்படின்னா விஜய் அவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிபிலிட்டிஸா எந்த கிரகம் இருந்தா அந்த விஷயங்கள் நடக்கும்? பொதுவா இந்த முறையா அவர் கூட்டணி வச்சிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, ராகு இருக்கார் பாத்தீங்களா, கூட இருக்கிறவங்க கெடுக்கிறாங்க. கிரகங்கள் அப்படிங்கும்போது எந்த இடத்துலையும் நேரடியாக கெடுக்கிறது இல்லை. அப்போ அவருடைய சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறனால என்னன்னா, நல்லது செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டே அவர்களுக்கு கெடுதலை செய்வாங்க, நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு கெடுதலை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் இவருக்கே தெரியாம இவரை பயன்படுத்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இப்போ இருக்கு. அதுலேருந்து எப்போ அவர் தெளிவடைகிறாரோ அப்போதான் இவர் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வரும். அப்ப இவருடைய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு உள்ள கிரகங்கள் சாதகமா இருந்தது. இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம்னு வைங்களேன், ஒரு வண்டியில போறோம். 5 பேர்ல ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைனாலும் ஒரு விபத்து நடக்கும்போது அந்த 4 பேருக்கு ஒரு சின்ன காயமாவது ஏற்படுது. அப்ப அவரோட இருக்கக்கூடியவர்களுடைய கிரக அம்சங்கள் சாதகமா இல்லாதவரை வச்சிருக்கிறனால அவர்களுடைய கிரக அந்த நெகட்டிவிட்டி இவரை இப்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏடிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்த போதுமே ஒவ்வொரு மீட்டிங்லயுமே அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அடுத்து பெரிய பெரிய தலைவர்களுமே ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருந்தது. தேமுதிக வரப்போகுது, அதிமுக தாவேகா கூட இணைய போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது உண்மையாவே அப்ப ஏதாவது கிரக மாற்றங்களால அந்த பேச்செல்லாம் வந்திருந்ததா, இல்ல இப்போ ஏதாவது கிரகங்கள் மாறினதுனால அந்த விஷயங்கள்லாம் அப்படியே அப்ரப்டா கட் ஆயிடுச்சா? இல்ல கிரகங்கள தான். அதாவது குரு அதிசாரத்துல இருந்தார். எங்கன்னா 12ல இருந்த குரு மறுபடியும் ராசிக்கு ஜென்ம ராசியில இருந்தவர் மீண்டும் 12ஆம் வீட்டுக்கே போயிட்டாரு.
அப்போ ஜென்ம குருவுங்கிறது குருவும் சந்திரனும் இருக்கும்போது அது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவும் சந்திரனும் இருக்காரு. அதே போல லக்னாதிபதிக்கும் சாதகமான சூழல் இருந்தது. 6ல் ராகு இருந்தார். அதாவது ரணருண ரோக சத்ருஸ்தானம்னு. அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ யார் வந்துட்டா? செவ்வாயும் வந்துட்டார். அப்போ சூரியனும் வந்துட்டார். ஸோ எதுவுமே சாதகமாக இருந்தது எல்லாமே அந்த கிரகங்கள் ராகு இருந்தனால சாதகமாக இருந்தது. மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன ஆகுது? அதுவே பாதகமான ஒரு சூழலா மாறி போச்சு. இப்போ இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தீங்க, இந்தந்த விஷயங்களாலதான் விஜய் அவர்கள் போற இடத்துக்கு இல்ல அங்க வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வருது அப்படின்னு. இப்ப அடுத்தடுத்துமே மக்கள் பிரச்சாரம், நிர்வாகிகள் சந்திப்புன்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த வரக்கூடிய இடங்கள்லயுமே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அசம்பாவிதம்ங்கிறது இனிமேல் உயிர் பலி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா என்ன அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, இவர் இன்னும் முறையான அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரல அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். ஏன்னா இவரே ஒரு வேவரிங் மைண்டோட தான் இருப்பார். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, மனோகாரகன் சந்திரன் ராகுவுடைய பார்வை இருக்கிறனால ஒரு வேவரிங் டிசிஷன், அதாவது நான் எடுக்கிற டிசிஷனை விட 3வது ஆளாது நீங்கள் இதை செய்யுங்க, இதை பேசுங்க, இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்றதை தான் இப்போ வரைக்கும் செய்கிறாரு. ஸோ அந்த கிரகங்கள் மாறும் போது அதற்குண்டான சூழல்கள் தன்னிச்சையாக முடிவு எடுப்பார் இல்லையா, அந்த நேரத்துல தான் இவருக்கு வெற்றி முகம் ஏறுமுகம்ங்கிறது உருவாகும். ஆனா இவர் மேல தொடர்ந்து பல விமர்சனங்களுமே வருது ஐயா. சமீபத்துல வேலூர்ல ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ரொம்ப வைரலா இருந்தது. அவர் அழுகிற விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? திடீர்னு ஒரு விஷயம் அதிகமா பேசப்படுது. இவர் இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளவு நாள் மக்கள் ரசிச்ச விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அப்படியே அகெயின்ஸ்டா மாறுது. அதுக்கு ரீசன்னா என்ன சொல்லுங்க? அதாவது பொதுவாக கன்னியா லக்னம் கடக ராசினாலே லக்னாதிபதி புதன், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி பேசக்கூடியவர்களாக தான் இருப்பார். சொல்லப்போனால் உண்மையிலேயே மன ரீதியாக யாருக்கும் கெடுதல், துரோகம், ஏமாற்றம்னு செய்யக்கூடிய ஜாதகம் கிடையாது இவருக்கு. இப்போ ஒருத்தர் வராங்க, கொடுக்க பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அதுக்காக அவங்கள மன ரீதியாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது காயப்படுத்தக்கூடிய ஜாதக அமைப்பு கிடையாது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் கெட்டு போகுதுங்கும் போது எந்தெந்த விதங்கள்லாம், ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு உடம்பு முடியல, நம்ம உடம்புல எந்த பார்ட்ஸ் வீக்காக இருக்கோ அதான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அவருடைய கிரக நிலைகள் இவருக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்கள்லாம் அவரை மன உளைச்சல் படுத்தலாம், பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடலாமோ தவிர எல்லா விஷயங்களும் அந்த நேரம் நடக்கும். அப்படி நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. காணல் நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நடக்குது, கொஞ்சம் மாறி போகும், மறுபடியும் இன்னொரு விஷயம் வரும். ஆக மொத்தம் இவருக்கு இந்த மே மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இவருடைய கிரக நிலைகள் இவருக்கு சாதகமாக இல்லை. இதை சரியா அவர் கூட இருக்கிறவங்களோ மற்றவர்களோ இதை பார்த்து சரி செய்யும் பட்சத்தில் வரக்கூடிய எலெக்ஷன்ல சிஎம் ஆக முடியாது. ஆனால் கண்டிப்பா அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிக்க முடியும். அரசியல்ல அவருக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிக்க முடியும். இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதக கட்ட அமைப்பை வச்சு கூட்டணிக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி கூட்டணினா எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கூட்டணிகளாலலாம் அவர் வர முடியாது. சின்ன சின்ன விஷயங்களால அவர் தனி மெஜாரிட்டி எனக்கு உண்டான பெர்சன்டேஜை காட்ட தான் முடியும் இந்த முறை. எப்பயுமே தேர்தல் அறிவிக்கிற நாள், வேட்புமனு தாக்கல் செய்யற நாள், எலெக்ஷன்ல ஓட்டு என்ற நாள், இதை வச்சுதான் வெற்றியை தீர்மானிக்க முடியும்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இப்போ இது மார்ச் மந்த், இந்த மார்ச்ல இருந்து மே மந்த் வரைக்குமே இவருடைய ஜாதக அமைப்புக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன் உங்களுக்கு, இவருடைய மே மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் காலங்கள் சரியில்லை. ஸோ அவருடைய சுயஜாதகத்தை அவ பரிசோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர் சரி செய்யும் பட்சத்தில் இந்த எலெக்ஷனில் அவருக்குண்டான ஒரு பர்சன்டேஜை, அவருக்குண்டான ஒரு மார்க்கெட்டை அவருக்கு பிடிச்சிக்க முடியும். ஆனால் ஜெயிச்சு சிஎம் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. எதிர்கட்சி ஆக முடியுமா? அதான் சொன்னேன், அதை சரி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் காட்டலாம். ஒரு 16% வரைக்குமே 18% வரைக்கும் அவர் காட்ட முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே 7லேருந்து 12% வரைக்கும் காட்ட முடியும். அதிகப்படியாக சிங்கிள் டிஜிட்டில் தான் அவரால் வரவே முடியும். உண்மையாக சொல்ல போனோம்னா டபுள் டிஜிட் வர்றது கூட கஷ்டம்தான் வரும் இந்த எலெக்ஷனில். அப்போ இவர் சரியான அந்த புரிந்துணர்வு இருந்து அதை சரி செய்யும் பட்சத்தில், இன்னும் சொல்ல போனால் புத்திசாலித்தனமாக அவர் கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாத, அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி இருப்பார். அது அவர் செய்த தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை செய்யாத பட்சத்தில் அவருடைய பர்சன்டேஜை காட்டலாம், ஆனால் சிஎம் ஆக முடியாது. 2026ல சிஎம் ஆகலைன்னா எப்போ விஜய் அவர்களை சிஎம்? கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் அவர் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
விஜய் அவர்கள் வந்து இப்ப வரைக்குமே மக்களை சந்திக்க மாட்டாரு, அவருடைய நிர்வாகிகளை மட்டும்தான் சந்திக்கிறாரு, ஏன் மக்கள் கிட்ட பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல இருந்துகிட்டு இருக்கு சார். அதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு புத்திசாலி. ஏன்னா அவர் இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சிருக்காரு, மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய அணுகுமுறைகளை வந்து நல்லா கவனிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு ஐசோலேட்டடாகவே இருக்கார். பொதுவாகவே அவர் சினி ஃபீல்டில் இருக்கும்போதேன்னு பார்த்தீங்கன்னாலும் அனாவசியமாக யார்கிட்டையும் பேச மாட்டார், யாருக்கிட்டையும் தேவையில்லாத கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண மாட்டார். ஸோ அவருடைய இயற்கை சுபாவம் அது. ஸோ அந்த இயற்கை சுபாவம் தான் இந்த இடத்துலையும் வெளிப்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி சொல்லி பேசினாலுமே அதுலேருந்து 10 கருத்துக்கள் 10 தவறுகளை எடுத்து அதுவே அவருக்கு வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வராரு. பிரஸ் பீப்புள்ஸையுமே மீட் பண்றது இல்ல. அதுக்கு ரீசன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஜய். ஏன்னா இவர் ஜாதகத்திலேயே அப்படி இருக்கு. இவர் வந்து பப்ளிக்கா ஒரு விஷயத்தை சொன்னாருனாலே அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடும், அது பேசும் பொருளா மாறிடும், அது இவருக்கு எதிர்ப்பா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இவர் ஜாதகத்துல இருக்கு. ரெண்டாவது இவருடைய சுய குணமே அதான். சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்காரு. அப்ப ஞானக்காரகன் இருக்கும்போது என்ன செய்வாரு, அவரு சந்திரனை பார்க்குறாரு, மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணி அவர் நடந்துக்குவாரே தவிர அதை வெளிப்படையாக பேசணும். சொல்லுவாங்களே, ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே எதையுமே எப்பயுமே அவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அதனால தான் அவர் இந்த மாதிரியான அரசியலில் வந்து அதே கோட்பாடுகளை கடைபிடிக்கிறார். கண்டிப்பா சார். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ராசியை பத்தியும் அவருடைய ஜாதகத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் தொடர்ந்து அரசியல் தலைவர்களை பத்தியும் அவங்களோட ஜாதகத்தை பத்தியும் வரக்கூடிய வாரங்களில் பேசுவோம் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். சந்தோஷம்.